வணக்கம். இன்றைய நாள் திங்கட்கிழமை 27ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவர். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வில்பத்து வன வழக்கு, பதியூதியின் மேல்முறையீட்டு மனு விசாரணையிலிருந்து நீதிபதி விலகல். போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பிக்குகள் தொடர்பில் விசாரணை. கனேமுல்லா சஞ்சீவ கொலை, பெண் சட்டத்தரணிக்கு விளக்கமறியல் நீடிப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். விஜய்க்கு எதிரான மனு தள்ளுபடி. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் 3 கட்ட நிபந்தனைகளுடன் புதிய முன்மொழிவை வழங்கியது ஈரான். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வில்பத்த சரணாலயத்திற்கு அருகிலுள்ள வனப்பகுதிகளை அழித்தது மற்றும் அதைத் தொடர்ந்த மீள்குடியேற்றங்கள் தொடர்பான தீர்ப்புக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மீதான நடவடிக்கையில் இருந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இன்று விலகிக் கொண்டார். நீதிபதிகள் AHMD நவாஸ், சம்பத் அபேகூன் மற்றும் கிஹான் குலதுங்க ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பாக இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது நீதிபதி நவாஸ் தனிப்பட்ட காரணங்களால் மனுவை விசாரிக்கும் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் 2025ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுவிலிருந்து இந்த வழக்கு உருவாகியுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டவிரோதமானது என வாதிட்டும் அதனை ரத்து செய்ய கோரியும் ரிஷாத் பதியுதீன் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தமது தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடுடநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருள்களுடன் காவி உடை அணிந்த பல பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் சட்ட நடவடிக்கைகளில் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் இடையே எந்த பாகுபாடும் காட்டப்படாது என்றும் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் நடைபெற்று வரும் விசாரணைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகா சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி அதிகாரிகள் செயல்பட்டு வரும் அதே வேளையில் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு தழுவிய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 110 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் பல பிக்குகளும் அடங்குவர். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தாமரகுமாரி அபயரத்னவை மே 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவரது தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியானதை தொடர்ந்து சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு துறையால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன் போது நீதவான் மேற்கண்ட உத்தரவினை பிறப்பித்தார். போலீஸ் சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் இன்று நீதித்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் அளிக்கப்பட்டன. அது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டன.
பறிமுதல்கள் தொடர்பான வழக்குகள் அந்தந்த நீதிமன்றங்களில் முழுமையாக தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் பாலப்பிட்டிய நீதிபதி பவித்ரா சஞ்சீவனி பத்திரானா மற்றும் ஹலவத்த நீதிபதி ஹர்ஷா டி சில்வா ஆகியோரின் முன்னிலையில் இந்த அழிப்பு நடைபெற்றது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 302 கிலோ போதைப் பொருள்கள் புத்தளம் மாவட்டம் வத்தவில்லு பகுதியில் எரிவாயு உலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூடுகள் எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைகுழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் திகதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிக்கு பின்னர் மீண்டும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புனிதமான காவியுடையை தவறாக பயன்படுத்தி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட பிக்குகள் குழுவினரின் சாசன விரோத மற்றும் சட்ட விரோத செயலை வன்மையாக கண்டிப்பதாக 3 நிக்காயங்களின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் மற்றும் ஹேஷ் ரக போதைப் பொருட்களுடன் 22 தேரர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் உயர்கல்வி கற்கும் இளம் தேரர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான TVK தலைவருமான விஜய் தனது மனைவிக்கு 12.60 கோடி இந்திய ரூபாய் கடன் கொடுத்ததாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்தது குறித்து விசாரிக்க கோரிய மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. பெரம்பூர் தொகுதி வாக்காளரான வெங்கடேஷ் தாக்கல் செய்த வழக்கினை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தனது மனுவில் சங்கீதா விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்ததாகவும் அதனால் அவருக்கு 12.60 கோடி கடனாக வழங்கப்பட்டதாக வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பது சந்தேகத்தை எழுப்பியதாகவும் வெங்கடேஷ் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்களை வெளிப்படுத்துவதும் வெறும் சம்பிரதாயம் அல்ல என்றும் உண்மைகளை மறைப்பது தேர்தல் செயல்முறையில் மோசடி செய்வதற்கு சமம் என்றும் மனுதாரர் மேலும் வாதிட்டார். ஒரு தனியார் கல்வி அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட 20 கோடி குறித்து பிரமாண பத்திரத்தில் முறையான விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அண்மைய தரவுகளின்படி தமிழ்நாட்டில் 85.1% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. தொகுதிகள் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அதிக வாக்குப்பதிவு புள்ளி விவரங்கள் ஒரு தீவிரமான தேர்தல் நடவடிக்கையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அசாம், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியுடன் சேர்த்து மே 4 அன்று முடிவுகள் அறிவிக்கப்படும். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர்ச்சூழலை தணிக்கும் நோக்கில் ஈரான் அரசு புதிய முன்மொழிவு ஒன்றை பாகிஸ்தான் ஊடாக வழங்கியுள்ளது.
அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த இடைக்கால ஒப்பந்தம் இன்று நிறைவடையும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளது. கடந்த வாரம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்தது. ஈரான் பிரதிநிதிகள் அங்கு வருகை தந்த போதிலும் அமெரிக்க குழுவினர் கடைசி நேரத்தில் தமது பயணத்தை ரத்து செய்ததால் பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மத்தியஸ்த குழுவிடம் தனது புதிய முன்மொழிவை ஈரான் கையளித்துள்ளது. அமெரிக்காவின் ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரான் பின்வரும் 3 நிலைகளை நிபந்தனைகளாக முன்வைத்துள்ளது. போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரான் மற்றும் லெபனான் மீது இனி தாக்குதல்கள் நடத்தப்படாது என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்த வேண்டும். பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்கப்பட வேண்டும். அத்துடன் மூடப்பட்டுள்ள ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு கடல் வழி போக்குவரத்து வழமைக்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும். மேற்கூறிய 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அணு ஆயுத உற்பத்தி நிறுத்தம் குறித்து அமெரிக்காவுடன் விவாதிக்க ஈரான் தயாராக உள்ளது. அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. ஆனால் அணு ஆயுத விவகாரத்தை இறுதி நிபந்தனையாக ஈரான் மாற்றியுள்ளதால் இந்த புதிய முன்மொழிவை அமெரிக்கா ஏற்குமா என்பதில் பெரும் சந்தேகம் நிலவுகிறது. இடைக்கால ஒப்பந்தம் இன்றுடன் முடிவடைந்தால் அடுத்த கட்டமாக போர் தீவிரமடையுமா அல்லது ராஜதந்திர ரீதியில் தீர்வு எட்டப்படுமா என்ற பதட்டம் சர்வதேச ரீதியில் அதிகரித்துள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.